ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஃபுட் டொனேட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ தாங்க. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அக்கா பையனுக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே. ஸோ இன்னைக்கு அந்த காசுல எல்லாரையும் நிறைய பேருக்கு சொல்லி செலிப்ரேட் பண்ணலாதான் ஃபர்ஸ்ட் பிளானு. அதுக்கப்புறம் சரி ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு, பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு, பசங்களுக்கு கூட இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம். நானும் வீட்டில் சொன்னேன், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னடா ஃபுட்டு கொடுக்கறதுக்கு விளாக் வந்து செயினில் பண்ணிட்டு இருக்கேடா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலி எந்த வண்டியில் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, நல்லது பண்றோமா அவ்வளவுதான் கான்செப்ட். நான் வந்து ஃபுட்டு டொனேட் வந்து லட்சுமாகுடியில கொடுத்துருக்கேங்க. ரீசன் என்னன்னா, அங்க அக்கா வீடு அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கேட்டேன், இங்க திருவாரூர்ல அம்மையப்பன்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா அதாவது யாரும் இல்லாத அனாதை அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க தான் இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் இந்த மன வளர்ச்சி கம்மியா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள ஆசிரமம் வந்து இங்க இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த ஃபுட்டு எல்லாம் அங்க கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஸோ அதனாலதான் நம்ம இப்போ கரெக்டா லட்சுமாங்குடி போயிட்டு இருக்கோம். பைக் ஆக்சுவலி நான் வந்து நேற்று கேட்டிருந்தேங்க பாய்ஸ் கிட்ட. பாய்ஸ் தரேன் தான் சொன்னாங்க. ஏதோ ஒரு இஷ்யூன்னு நைட் டைம்ல கடைசி நேரத்துல கரெக்டா வந்து அவனே ஒருத்தன்ட்டே கேட்டிருந்தேன். அவன் கடைசி நேரத்துல வந்துட்டு இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லி உழ்த்திட்டான். ஸோ எதுக்கு பைக் கேட்டுக்கிட்டு, நம்மள்ட்ட இருக்கிற வண்டியை வச்சே நம்ம வீடியோ தானே போட போறோம். நம்ம என்ன ரேஸுக்கா போக போறோம்? ஸ்போர்ட்ஸ் பைக் தான் எடுத்துட்டு போயிட்டு வேகமா ஓட்டணும் அப்படின்லாம் இல்லையே. நம்ம என்ன ஸ்போர்ட்ஸுக்கா போக போறோம் அப்படிங்கிறனால ஸோ ஷைனே எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் மதியம் சாப்பாடு தான் கொடுக்கலாம்னு நினச்சோம். மதியம் நான்வெஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்பதான் மதியம் புக் ஆயிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, மதியம் புக் ஆனபடி இருக்கட்டும். மதியம் கிரேவி போடுற மாதிரி மார்னிங்ல சப்பாத்திக்கு டிஷ்ஷா கிரேவி வச்சிருங்க நான்வெஜ்ல. அது என்ன போடணுமோ போட்டுருங்க அப்படின்னு சேர்த்து பேமெண்ட் சொன்னாங்க. பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் காலையில 8:45 தான் சாப்பாடு வைப்பாங்களாம். 8:45 டைம்ல சொன்னாங்க. வெளிலேருந்து வாங்கி கொடுக்கலாம் தாங்க பிளானு. பட் வந்து ஏதோ இந்த லாக்டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து அலோவ் பண்ணுறது கிடையாதான். ஸோ அதனால வெளிலேருந்து கொடுக்குற இல்லை, நாங்களே தான் பண்ணுறோம். நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே செஞ்சு வச்சுருவோம், நீங்களே வந்து பரிமாறிட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ கைஸ், நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம். சில பேர் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் கேக் வெட்டுவீங்க, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. பசங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணலாம். அப்படி கேக் வெட்டினீங்கன்னா கேக் வெட்டிட்டு இந்த ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளில போய் சாப்பிடுவீங்க. அதெல்லாம் மேபி கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி யாருமே இல்லாத பசங்களுக்கு, ஆசிரமத்துக்கு, அவங்களுக்குலாம் கொஞ்சம் செய்யுங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு ஜஸ்ட் அது 1 hour என்டர்டெயின்மெண்டோட நம்மளுக்கு முடிஞ்சிட்டு, ஆனா நமக்கு ஃபுட்டுங்கிற ஒரு பொருள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆசிரமத்துக்கு கூட யாரோ ஒன்று கொடுப்பாங்க, ஆனா இந்த ரோட்ல இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எனக்கு கூட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இவ்வளவு நீ காசு கொடுத்து போயிட்டு உன்னோட பைக்குக்கு ஜாமா சென்னையில இருந்து வாங்கிட்டு வரியே ப்ரோ, அந்த காசுக்கு நீ யாராவது இல்லாதவங்களுக்கு செய்யலாமே ப்ரோ, இவ்வளவு காசு கொடுத்து நீ போயிட்டு உன் வண்டியை சரி பண்றியே ப்ரோ அப்படின்னாங்க. அவருக்காக ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ, நான் வந்து செய்யாம கிடையாது ப்ரோ, நானும் உதவி நிறைய செய்வேன் ப்ரோ. ஆனா எல்லாமே செய்யற உதவி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே ப்ரோ, நமக்கு தெரிஞ்சா போதும் ப்ரோ. நீ இப்ப ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறேன்னா அந்த நல்லது நீ பண்ற அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா போதும் ப்ரோ. உனக்கு தெரியணும், உன்னை சுத்தி ஒரு எப்பயுமே கொஞ்சம் பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் ப்ரோ. எல்லாருக்குமே தெரியணும்னு, எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைச்சோம்னா அது பண்ண முடியாது ப்ரோ. ஸோ பார்த்துங்க. சரியாமே நிறைய பேர் ஏன் கமெண்ட் பாக்ஸ்ன்னு இல்லை, நிறைய யூடியூபரோட கமெண்ட் பாக்ஸ், இன்ஸ்டா, எனக்கு யூடியூப்ல யாருமே பண்ணல, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ப்ரோ இவ்வளவு பண்றீ அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லல, அப்போ உங்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபார் டபுள் டாப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ பண்றது வந்து தெரிய வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ. நானே இன்னைக்கு ஏன் தெரியுமா இதை பண்ணேன், இன்னைக்கு இதே இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்க மாட்டேன். ரீசன் என்னன்னா, இது மாதிரி நீங்களும் ஒரு மோட்டிவேட் ஆகி சப்போஸ் நீங்களும் செய்யலாம், வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துட்டு சரி இவங்கெல்லாம் செய்யறாங்க நம்மளும் செய்வோம், பர்த்டேக்கு நம்மளும் நம்ம பர்த்டேக்கு இது மாதிரி ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு நம்ம பைக்கு. இன்னும் நாளைக்கு இன்னும் 2 நாள்ல பைக் ரெடி ஆயிடும், வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம கிடோல எங்க போனாலும் போலாங்க. இன்னைக்கு ஏன்னா லாஸ்ட் நேரத்துல ஃப்ரெண்டு உள்ட்டி விட்டதாங்க ஒரே மனசு அர்த்தமா போயிட்டு. அப்புறம் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க, பைக்கு தரமாட்டாங்க, நம்மள்ட்ட பைக் இல்லையே. பசங்க வச்சிருப்பாங்க சில பசங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறப்ப அவங்க ஒரு மாதிரியா சீப்பா பார்ப்பாங்க. எனக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்காம இல்லை. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப என்கிட்ட பைக்கு கிடையாது. எங்க அண்ணன் பைக் மட்டும்தான். அவரும் ஃபர்ஸ்ட் 160 வச்சிருந்தாரு, NS 160, அப்புறம் 200 NS 200 எடுத்தாரு. அவரும் அப்ப எனக்கு பைக்கு தரமாட்டாரு. எனக்கு வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சப்பதான் எனக்கு வந்து தந்தாரு. நானும் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கேட்டேன் அவர்கிட்டலாம், பைக்கு குடுறா இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா. எங்க அண்ணனே தரமாட்டாரு. எனக்கு பசங்கள்ட்ட கேட்டு பார்ப்பேன், பசங்கள் தரமாட்டாங்க. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லு. இந்த பாருங்க இப்போ கூட பைக்கு நான் வச்சிருக்கேன். பைக்கு வச்சிருந்தா நான் பசங்க எனக்கு எல்லாம் க்ளோஸ் தான். ஆனா க்ளோஸான பசங்களே கேட்கிறப்ப வண்டி தரமாட்டாங்க. பாத்துங்க, வண்டி தராம நான் என்ன வண்டியில வந்துட்டு இருக்கேன் பாருங்க. அதனால உங்களுக்கு காலம் வருங்க, உங்களுக்கு டைம் வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து உங்களால வாங்க முடியும். தரலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அதை விட்டுருங்க. அவங்க சொல்ற வெறும் சொற்கள் தான், ஆனா உங்களால எடுக்க முடியும். நீங்க ஒரு நாள் எடுத்துட்டு நீங்க திருப்பி அவங்க பக்கம் போறப்ப அவங்க உங்களை பாக்குறப்ப அவங்களே யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நேற்று வந்து அக்கா பையன் பர்த்டேக்கு வந்து கேக் ஆல்ரெடியே நான் அங்க திருவாரூர்ல ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆனா இங்க இந்த பசங்களுக்கு கேக் கொடுக்கறதுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. நேற்று நைட்டு வாங்கணும்னு இருந்தேன் ஆக்சுவலி, ஆனா மறந்துட்டேன். ஸோ இங்கே எங்கேயாவது போயிட்டு பீஸ் கேக் வாங்கிடலான்ட்டு அப்படின்னு தான் தேட்டு போயிட்டு இருக்கோம். காலையாலே 8:30 மணியா இருக்கனால எங்கேயும் கடையே இல்லை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் கடை இருக்குன்னு தான் சொன்னாங்க கேட்டதுக்கு. ஸோ இங்கே ஏதாவது கடை இருந்ததுன்னா அங்கே ஒரு 30 பீஸ் கேக் வாங்கிட்டோம்னா கொண்டு போய் கொடுத்துடலாங்க கையோட, அதையும் முடிச்சிடலாம். பர்த்டேமா கேக் கொடுக்காம இருந்தா எப்படி? கேக் கொடுத்தா தானே முறையா இருக்கும், பசங்களும் சாப்பிடுவாங்கல்ல. அவள்தாங்க கேக் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. 30 பீஸ் வாங்கியிருக்கோம். போதும் நினைக்கிறேன். அங்கே இருக்க 25 பசங்க தான் இருக்காங்க. சேர்த்து ஒரு 5 பீஸ் சேர்த்து எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். எதுக்கும் சாப்பிட்டா என்ன பண்றேன்னு. கேக் வாங்கியாச்சு, ஃபுட்டு அவங்களே சமைச்சிருவாங்க. போயிட்டு நம்ம பரிமாறிட்டோம்னா வேலை முடிச்சுங்க. இது டைம் ஆல்ரெடி லேட் ஆயிட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் 8:30 மணிக்கு சொன்னாங்க. அடுத்து இப்போ எதுவும் கிளம்புறதுக்கு டிலே ஆயிட்டு, அதனால 9 மணி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபோன் அடித்தோம். ஸோ 9 மணிக்கு வர சொன்னாங்க. அதுவே இப்போ டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு. காலைல நான் வந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே மாட்டேன். 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்ச உடனே எனக்கும் வேற பசி வர ஆரம்பிச்சுட்டுங்க. ஏதோ காலைல குடிச்ச டீ தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு வேற பசி வர ஆரம்பிச்சுட்டு. இது உள்ளதாங்க நம்ம ஃபுட்டு டொனேட் பண்ணியிருக்க ட்ரஸ்ட், இது உள்ளதான் இருக்கு. மனோலயம் ஹெல்த் கேர் ட்ரஸ்ட், மனோலயம் ஹெல்த் கேர் ட்ரஸ்ட் பேரு. வந்தாச்சு நம்ம. ஸோ இதாங்க நம்ம ஃபுட்டு கொடுத்துருக்க, டொனேட் கொடுத்துருக்க ட்ரஸ்ட்டு. வீடு மாதிரியே தான் இருக்கு பார்க்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு ஃபுட்டு போடுறப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம ஃபுட்டு கொடுத்துருந்த பசங்க எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் ஹாயெல்லாம் காமிக்கணும். ஆல்ரெடியே டைம் ஆயிடுச்சுங்க, என்னால் உள்ளே பேச முடியல. அதனால தான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி. இன்னும் ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகல போல இருக்குங்க. ஆனால் எனக்கு எதுவும் நான் தான் லேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரே பண்ணாங்க. இந்த தம்பிக்கு பர்த்டே விஷ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரிமாற ஆரம்பிச்சாச்சு. இந்த குட்டியா நிற்கிறது தாங்க நம்ம அக்கா பையன். இவனுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. இவனோட பர்த்டேக்கு தான் ஃபுட் டொனேஷன் பண்ணியிருந்தோம். இப்போ 3 பேர் தாங்க இருக்கோம். 3 பேர் தான் பரிமாறணும். பாதி பரிமாறிட்ட அப்புறம் நம்ம கிளம்பிடலாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் மட்டும் பரிமாறணும். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ், எல்லாராலையும் உங்களால் ஃபுட்டு டொனேட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. இவ்வளோ பசங்களுக்கு உங்களால் பண்ண முடியலனாலும் ரோட்டில் இருப்பாங்களே 1, 2 பேர், அவங்களுக்கு மட்டுமாவது நீங்கள் ஃபுட் டொனேட் பண்ணுங்கள். உங்களால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுதா வாங்கி கொடுங்க. 2 வாங்கி கொடுக்க முடியுதா வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிட்டாலே அது அவங்களுக்கும் சந்தோஷம். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதாங்க ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். இல்லைங்களா, ஒரு இன்னும் 2 வேளைக்கு சேர்த்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கொடுக்கலான்னு தான் இருக்கேன். நான் அடுத்து வந்து நம்ம ஆர்எஸ் ரெடி ஆகிட்டு, நம்ம ஆர்எஸ் ரெடி ஆனோடனே நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வீட்டிலே ஒன்று பசங்கள்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா தனியாக வாங்கி பார்சல் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலான்னு ஐடியா இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்குலாம் மன வளர்ச்சி கம்மி தாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபுட் வைக்கிறப்ப எல்லாருமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நன்றி அண்ணா சொல்கிறாங்க. என்னதான் மன வளர்ச்சி கம்மியா இருந்தாலும் இதெல்லாம் உண்மையிலே கிரேட்ங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ முடிச்சாச்சு. பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. பசங்களும் ஜாலியா விஷ் பண்ணாங்க. அக்கா பையனுக்கு விஷ் பண்ணிட்டு கிளாப் பண்ணாங்க, தேங்க்ஸ் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்க. அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. ஏன்னா நான் மற்ற இடத்துல கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது, அதாவது யாருமே இல்லாதவங்க தான். பட் இங்க பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி கம்மியா உள்ளவங்க, அவங்க மனோலயம் ஹெல்த் கேர் ட்ரஸ்டா இங்க உள்ளவங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. சின்ன பசங்களும் இருந்தாங்க, பெரிய பசங்களும் இருந்தாங்க. பைக்கு தான் நம்ம இந்த பைக்ல வந்துட்டு இருக்கோம். மாசா விளாக் பண்ணிட்டு நம்ம ஷைன்ல மாஸ் விளாகிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வீடியோஸ் 2 நாள். அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிடோ ரெடி ஆயிடுவோம்ல, கிடோவில் போக வேண்டியதான். அடுத்த வாரம் அந்த ரோட்ல நம்ம கிடோ ரெடி ஆனோடனே அதுலேருந்து ஒரு வாரத்துல அந்த ரோட்ல இருப்பாங்களேங்க அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பசங்களா செஞ்சு பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான் இருக்கோம். இல்லைன்னா வந்து கடையிலே வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுக்கலான் இருக்கேங்க அடுத்த வாரம். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் போட்டு அம்மையப்பண்ண ஒரு ட்ரஸ்ட் இருக்கு திருவாரூர்ல, அங்க கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கலான் இருக்காங்க. ஸோ உங்களாலே முடிஞ்சா நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் இது மாதிரி சேர்ந்து பண்ணலான் இருக்கேன் ப்ரோ, பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டால நிறைய பேர் ஸ்டோரியை பாக்குறீங்க, 3 to 4K மெம்பர்ஸ் ஸ்டோரியை வாட்ச் பண்றீங்க. பட் ஆனா எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு இங்க யூடியூபுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க உங்களையே நம்பி தான் நான் ஆரம்பிச்சேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு சப்போர்ட் இருக்காங்க, எவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க நம்மளுக்கு யூடியூப்லயே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம வந்து கொஞ்சம் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போயிடுங்க கைஸ். சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன வீடியோஸ் போட போறோம் தெரியலாம். ஆனால் அடுத்தது இந்த ஃபுட்டு டொனேட்டே அதிகமாகவும் போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் அன்னைக்கு எதுவும் மேபி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். யாரும் இல்லைங்க, நான் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். சோலோ ரைடு தான், இல்லைன்னா ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு போவேன். டியோ ரைடு ஒரு பைக்கு தான் போகிறேன். நான் அப்படி போனேன்னா அந்த வீடியோ போடுறேன். அது வரைக்கும் ஏதாவது சும்மா நார்மல் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே கைஸ், லவ் யூ டு ஆல்.